Let's Win TV viewers, this is Rajisubramanian, Managing Director of SSV Academy. மாணவர்களே, உங்களால் வகுப்பில் ஆங்கிலம் பேச முடியவில்லையா? உங்களுடைய பதவி உயர்வுக்கு ஆங்கிலம் தடையாக உள்ளதா? Don't waste your time. Meet today Rajisubramanian Spoken English Academy, Nanganallur and Adambakkam. No grammar, 100% practical course. Our special package, elementary level, voice modulation and accent training. Yes, all three now in one course. Improvement now possible in 2 days. Our other courses, improve your conversational skills with advanced vocabulary and public speaking. Special batches for students, homemakers and working professionals. Rajisubramanian Spoken English DVD also available. Now offer price only at $399. உங்களுக்கு இங்கிலீஷ் வர வரைக்கும் நாங்க உங்களை விடவே மாட்டோம். லெட்ஸ் வின் டிவியோட ஈஸி இங்கிலீஷ் சாப்டர்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் ப்ரெசன்ட் சிம்பிள்ல எப்படி பேசுறது. ஸோ நான் இன்னைக்கு ப்ரெசன்ட் சிம்பிள்னா ஹீ ஷீ இட் வந்தால் இந்த வேர்ப் யூஸ் பண்ணணும், இல்லை ஐ வி யூ தே வந்தால் இந்த வேர்ப் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் டீச் பண்ண போகிறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சாப்டரில் ஐ வச்சு எப்படி ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் சிம்பிளில் நார்மலாக நம்மளை தவிர மற்றவங்கள பேசுகிறப்போ மற்றவங்க சிங்குலர் பர்சனாக இருக்கணும். என்ன இருக்கணும்? மற்றவங்க சிங்குலர் பர்சன். சிங்குலர் பர்சன்னா யூ கேன் டாக் அபவுட் யுவர் பிரதர், சிஸ்டர், இல்லை ஒரே ஒரு டீச்சர், நீங்கள் ஒரே ஒரு நெய்பர் பற்றி பேசுகிறீங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்? ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள்னால் அட் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டென்ஸ் வந்து 3 காலத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது. ப்ரெசன்ட் சிம்பிள்னாலே நேற்றுக்கும் இது தான் பண்ணியிருந்திருப்பான், இன்றைக்கும் இது தான் பண்ணிகிட்ருக்கான், ஸோ நாளைக்கும் இது தான் பண்ணுறான். ஸோ 3 டென்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிளில் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வசித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? இங்கே வசிக்கிறது நேற்றுக்கு ஒரு இடம் இருக்காது, இன்றைக்கி ஒரு இடம் இருக்காது, நாளைக்கு ஒரு இடம் இருக்காது. சம்டைம்ஸ் அது சேஞ்ச் ஆகலாம், மேக்ஸிமம் அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஃபார்மேட் ப்ரெசன்ட் சிம்பிள். ப்ரெசன்ட் சிம்பிள் ரொம்ப ஈஸி சாப்டர். We can look at our examples. Present simple. First example, Harish speaks 5 languages. Harish speaks 5 languages. அவனுக்கு 5 languages தெரியும் அப்படிங்கிறது. So he knows 5 languages. நான் first examples எல்லாமே ரீட் பண்ணுறேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கிறத நீங்கள் சொல்லணும், நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ second example, the shop opens at 9 o'clock in the morning. The shop opens at 9 o'clock in the morning. அந்த ஷாப் வந்து பர்டிகுலராக ஒரு ஷாப் பற்றி பேசுகிறோம், அதனால இந்த த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஷாப் opens at 9 o'clock in the morning. And third example, she works in a bank. She works in a bank. ஸோ அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறா. Shailesh lives in London. Shailesh lives in London. ஸோ ஷைலேஷ் வந்து லண்டனில் வசிக்கிறான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஹரிஷ், த ஷாப், ஷீ ஒர்க்ஸ், ஷைலேஷ், இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்களோ அவங்களோட நேம் போடுறீங்க. ஸோ அவங்கள பற்றி என்ன பேச போகிறீங்க? அவன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா ஒர்க், இல்லை அவன் பேசுகிறான் அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக், இல்லை அந்த ஷாப் பற்றி ஓப்பனாக இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பேச போகிறேன். க்ளோஸாக இருந்தால் க்ளோஸ் போட போகிறேன், ஓப்பனாக இருந்தால் ஓப்பன் போட போகிறேன். ஸோ ஓப்பன், இன்னொன்று க்ளோஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க், இந்த இதில் வசிக்கிறான், வசிக்கிறான்ங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் லிவ். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன சேஞ்சஸ்? எல்லா வேர்ப்லேயும் எஸ் போட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் சிம்பிளில் அதர் பர்சனை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் வேர்போட எஸ் சேர்க்கணும். ஸோ ஹரிஷ் ஸ்பீக்ஸ் 5 languages.
அவனுக்கு 5 languages அவன் பேசுகின்றான். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஹரிஷ் ஸ்பீக்ஸ் 5 languages. Second one, the shop opens at 9 o'clock in the morning. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க? இது உங்களுக்கு தெரிஞ்சது. 8 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, 7 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அட் 9 o'clockனா 9 o'clock போடுங்க, அட் 7 o'clockனா 7 o'clock. ஸோ மார்னிங்னா யூ கேன் சே இட் இன் த மார்னிங் டைம். இல்லை ஈவினிங் டைம்னா யூ கேன் சே அட் 6 o'clock in the evening. ஸோ இந்த மாதிரி இதுதான் அதில் உள்ள ஃபார்மேட். ஸோ ஒன்று என்ன போட்டிருக்காங்க? வேர்போட எஸ் போட்டிருக்காங்க. ஷீ ஒர்க்ஸ் இன் அ பேங்க். அவள் பேங்கில் வேலை பார்க்கிறாள். ஷீ ஒர்க்ஸ் இன் அ பேங்க். அண்ட் ஃபோர்த் ஒன், ஷைலேஷ் லிவ்ஸ் இன் லண்டன். அவன் வசிக்கிறான்ங்கிறதுக்கு எஸ் போட்டிருக்காங்க. ஷீ லிவ்ஸ், ஹீ லிவ்ஸ், யாரை வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஹரிஷ் ஸ்பீக்ஸ் 5 languages அப்படின்னா அவனுக்கு 5 languages தெரிகின்றது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நியூ சென்டென்சஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நியூ வேர்ட் தரேன். ரீட். ஸோ ரீட் வச்சு என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஷீ ரீட்ஸ் a lot of books. She reads a lot of books. ஏன் எஸ் போட்டிங்க? ஸோ நீங்கள் வந்து another person பற்றி பேசுகிறீங்க. another person பற்றி பேசுகிறப்போ you have to add s with verb. எப்போ? ப்ரெசன்ட் சிம்பிளில், அதாவது 3 காலத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு டென்ஸ் பற்றி பேசுகிறப்போ, அட் ப்ரெசண்ட்டில் அந்த ஆக்ஷன்ஸ் போகிறப்போ யூ ஹாவ் டு ஆட் எஸ் வித் வேர்ப். ஸோ இந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் அ சப்ஸ்கிரைபர், டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த லெட்ஸ் வின் டிவியை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.